ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் SRH Academy. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கான எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம அந்த சம்மை சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த 6th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ let A is equals to x belongs to W, which is nothing but whole numbers, where x can take the values x less than 2. ஓகேவா? ஸோ இது வந்து A அப்படின்னும், அண்ட் B வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x belongs to natural numbers, where 1 less than x less than or equals to 4. less than or equals to 4 இருந்துச்சுன்னா நம்ம வந்து 4 வரைக்கும் ரீடிங்ஸ் எடுப்போம். ஐ மீன் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு பியோட வேல்யூஸ் எடுப்போம். அதே லெஸ் தென் 2னா 2க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் தான் நம்ம வந்து எடுப்போம். அதே மாதிரி வந்து சிக்கு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 3,5. இப்போ அவங்க வந்து வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A into B union C is equals to A into B union A into C. செகண்டில் யூனியன் இருக்கிற பிளேஸில் இன்டர்செக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ யூனியன் இருக்கிற பிளேஸில் இன்டர்செக்ஷன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா A union B into C is equals to A into C union B into C. ஸோ இதுதான் நம்மளை வந்து அவங்க வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் அதுலேருந்து கிவன் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். ஸோ கிவன் என்ன, நம்ம இங்கே கொஸ்டினில் கொடுத்துருந்த மாதிரி A B அண்ட் சியோட கொடுத்துருந்த வேல்யூஸ் வந்து எடுத்து இங்கே முதல்ல எழுதிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, நேச்சுரல் நம்பர்ஸ் தான் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹோல் நம்பர்ஸ் x less than 2 அப்படின்னா 0, 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹோல் நம்பர்ஸ் தான் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், நேச்சுரல் நம்பர்ஸ் தான் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் நான் எக்ஸாம்பிள் சம் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தா தான் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏவுடைய வேல்யூ வந்து 0, 1, பியோடைய வேல்யூ வந்து 1, 2, 3, 4. அண்ட் நெக்ஸ்ட்டு சிக்கு அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க 3, 5. ஸோ இப்போ நம்ம ஏவுடைய வேல்யூஸ், பியோடைய வேல்யூஸ் அண்ட் சியோடைய வேல்யூஸ் எடுத்துட்டோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, A into B union C is equals to A into B union A into C. ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி LHS RHS அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ எல்ஹெச்எஸ் வந்து இந்த சைடும் ஆர்ஹெச்எஸ் வந்து இந்த சைடும். ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி பார்ப்போம், சால்வ் பண்ணுவோம். ஸோ எல்ஹெச்எஸ் வந்து A into B union C. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேர்ம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ B union Cனா பியோடைய வேல்யூஸ் என்னது 1, 2, 3, 4 அண்ட் சியோடைய வேல்யூ 3, 5. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அதை யூனியன் பண்ணும்போது எல்லாத்தையும் தான் சேர்த்து எழுதுவோம். ஸோ அதனால் 1, 2, 3, 4, 5. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஏவை வந்து மல்டிபிள் பண்ணணும் எல்ஹெச்எஸில். ஓகேவா? ஸோ ஏவுடைய வேல்யூ என்ன 0, 1. இந்த 0, 1ல் இந்த B யூனியன் சியோடைய வேல்யூ இப்போ நம்ம எடுத்தோம்ல, ஸோ இந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், இந்த 0வை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நம்பர் 0, 1, 0, 2, 0, 3, 0, 4, 0, 5 அப்படின்னு வந்து 0உடைய டேர்ம்ஸ்லாம் எழுதுவோம். அதுக்கப்புறமா இந்த 1 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். ஓகேவா? அதை வந்து ஈக்குவேஷன் அப்படின்னு நேம் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்ஹெச்எஸ் பார்ட்டை முடிச்சிட்டோம். இப்போ ஆர்ஹெச்எஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க, A into B union A into C. ஸோ ஃபஸ்ட்டு வந்து A into B பண்ணுவோம். ஸோ A into Bனா ஏவுடைய வேல்யூ வந்து 0, 1. ஸோ பியோடைய வேல்யூ வந்து 1, 2, 3, 4. ஸோ அதை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ சேம் தான், எப்போ மல்டிபிள்னாலும் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா நம்பரோடையும் மல்டிபிள் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டிஜிட் எடுத்துகிட்டு போயிட்டு மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இதுவும் நான் எக்ஸாம்பிள் சம்மில் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு A into Cனா ஏவுடைய வேல்யூஸும் சியோடைய வேல்யூஸ் போட்டு மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து யூனியன் பண்ணணும். ஸோ ஆர்ஹெச்எஸில் A into B யூனியன் A into C இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு A into Bக்கு வந்த வேல்யூஸும் A into Cக்கு வந்த வேல்யூக்கையும் வச்சு யூனியன் பண்ணி எழுதணும். ஸோ யூனியன் பண்ணி எழுதும்போது என்ன வரும்,
இப்போ இது ரெண்டுமே வந்து எழுதுவோமா. ஸோ 0,1 இருக்குது எழுதுகிறோம். ஸோ இங்கே பார்க்கணும் 0,1 இருக்கான்னு இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 0,2. ஸோ 0,2 எழுதுகிறோம். 0,3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ 0,3 0,4 அண்ட் 0,5 இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 டேர்ம்ஸ். இப்போ 0 டேர்ம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு பார்க்கணும். எல்லா 0 டேர்ம்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 1க்கான டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 1,1 1,2 1,3 1,4 அண்ட் 1,5. ஸோ இது வந்து நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன், அதாவது எல்ஹெச்எஸ்ஸையும் ஆர்ஹெச்எஸ்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும் ரெண்டுமே வந்து சேமாக வந்திருக்கா அப்படின்னு. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம வந்து செக் பண்ணுவோமா. ஸோ செக் பண்ணுவோம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 0,1 இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் 0,1 இருக்குது. ஓகே. ஸோ 0,1 0,2 0,3 0,4 0,5. இதே மாதிரி ஈக்குவேஷன் 1லேயும் பார்த்தா 0,1 0,2 0,3 0,4 0,5. அதே மாதிரி 1,1 1,2 1,3 1,4 1,5. அதே மாதிரி தான் ஈக்குவேஷன் 2லேயும் இருக்குது. அப்போது LHS = RHS. ஸோ இதோட நம்ம வந்து இந்த கொஸ்டின் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை சால்வ் பண்ணுறோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டு இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து முடிச்சிடணும். இப்போ செகண்ட் அவங்க என்ன ஃபைன் பண்ண சொன்னாங்க, A இன்ட்டு யூனியன் இருக்கிற பிளேஸில் இன்டர்செக்ஷன் போட்டு ஃபைன் பண்ணுங்கள் ஆர் வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை சால்வ் பண்ணுவோமா. ஸோ செகண்டில் வந்து நம்ம A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C = A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் A இன்ட்டு C. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏவுடைய வேல்யூஸ் கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எங்கே போனாலும் எந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த கிவன் எடுத்து எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ கிவனில் ஏவுடைய வேல்யூ, பியோடைய வேல்யூ, சியோடைய வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. ஸோ எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் C, RHS என்னன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் C. ஸோ இன்டர்செக்ஷன்னா என்ன, யூனியன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள் சம்மில் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்டர்செக்ஷன்னா என்னென்னா, நான் இங்கே இன்னொரு வாட்டி போட்டு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இன்டர்செக்ஷன் அப்படின்னா இது ரெண்டும் கனெக்ட் ஆகுதில்ல, ஜாயின் ஆகுதில்ல, இன்ட்ராக்ட் ஆகுதில்ல, இந்த பாயிண்ட்டை தான் வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனியன் அப்படின்னா இது ஃபுல்லாகவே கவர் பண்ணுற இடம் தான் வந்து யூனியன். ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம யூனியன் சொல்லும்போது எல்லாத்தையும் மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் எடுத்து எழுதுகிறோம். வேறு இன்டர்செக்ஷன்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும், இங்கே இன்கேஸ் 1 மட்டும்தான் இருக்குன்னா 1 மட்டும்தான் எழுதுவோம். இங்கே வந்து 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து எடுக்க மாட்டோம். அதே யூனியன்னா எல்லா நம்பர்ஸையும் எடுத்து எழுதுவோம். ஓகேவா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சாலே சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து B இன்டர்செக்ஷன் C அப்படின்னா Bக்கும் Cக்கும் என்ன நம்பர் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அது மட்டும் எழுதுவோம். அண்ட் நெக்ஸ்ட் A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் Cனா ஏவுடைய வேல்யூஸை வச்சு இப்போ நம்ம மேலே ஃபைன் பண்ணல அந்த வேல்யூஸோடைய மல்டிபிள் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எழுதிட்டோம். இதோட நம்ம வந்து LHS சைடை வந்து முடிச்சிட்டோம். இப்போ RHSக்கு வந்து A இன்ட்டு B இன்டர்செக்ஷன் A இன்ட்டு C. ஸோ A இன்ட்டு B ஏவுடைய வேல்யூவும் பியோடைய வேல்யூவும் போட்டு மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து B அப்படின்னு வந்து நேம் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் A இன்ட்டு C. ஸோ ஏவுடைய வேல்யூஸும் சியோடைய வேல்யூஸும் வச்சு மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் C அப்படின்னு வந்து நேம் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி நேம் பண்ண சொல்கிறேன்னா, 10th வந்து நீங்கள் வெறும் ஒரே ஒரு பென் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நேம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆன்சர் செக் பண்ணுவீங்களா, அப்போலாம் நீங்கள் செக் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பியையும் சியையும் மல்டிபிள் பண்ணால் இன்டர்செக்ட் பண்ணால் நமக்கு வந்து RHSோடைய வேல்யூ கிடைக்கும். ஓகேவா. இன்டர்செக்ட் பண்ணி பார்ப்போமா. ஸோ இது வந்து A இன்ட்டு Bக்கான வேல்யூஸ் அண்ட் இது வந்து A இன்ட்டு Cக்கான வேல்யூஸ். ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டையும் எடுத்து நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் நோட் பண்ணி பாருங்கள். நான் இங்கே வந்து போடலை, நான் டேரெக்டாக ஆன்சர் தான் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கும் தெரியணும் எப்படி சால்வ் பண்ணணும்னு. ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணணும்னா A இன்ட்டு B இருக்குல்ல, இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் சைன் இந்த N சைன் போடுங்க. அண்ட் தென் இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதுங்க. இப்போது இங்கே என்ன இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு தான் செக் பண்ணணும். இங்கே 0,1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பட் இங்கே 0,1 இல்லை. ஸோ இங்கே 0,3 இருக்குது, இங்கே 0,3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இல்லை பட் 5 இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் 4ம் இல்லை 5ம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 1,1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 1,3 தான் இருக்குது. ஸோ அப்போது இங்கே 1,3 இருக்கான்னு பார்க்கணும். இப்போது இன்டர்செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டு சைடும் கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து 1,3 இருக்குது. ஸோ அதனால் நமக்கு
ஃபைனலாக ஆர்ஹெச்எஸ்க்கு என்ன கிடைக்குதுன்னா a into b intersection a into c is equals to 0,3, 1,3. ஸோ இதுதான் நம்மளுடைய RHS. ஸோ இதோட இந்த செகண்ட் சப்டிவிஷன் முடியுது. ஸோ அதனால் LHS equals to RHS அப்படின்னு போட்டுட்டு hence proved அப்படின்னு போட்டு இந்த சம முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ எப்படி LHS equals to RHSனால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு அந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் வெரிஃபை பண்ணி பார்க்கணும், செக் பண்ணணும். செக் பண்ணுவோமா? இங்கே 0,3 into 1,3 இருக்குது, 1,3. ஸோ இதே மாதிரி வந்து இங்கே 0,3, 1,3. ஸோ அதனால் ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து தேர்ட் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா A union B into C is equals to A into C union B into C. ஸோ இதை வந்து வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது LHS சைடு, இது வந்து RHS சைடு. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் மாதிரியே கிவன் அப்படின்னு போட்டு A உடைய வேல்யூஸ் எழுதிக்கோங்க, B உடைய வேல்யூஸ் அண்ட் C உடைய வேல்யூஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் LHS சைடு அப்படின்னு போட்டுட்டு இந்த A into B வந்து மல்டிபிள் பண்ணுவோம். இது வந்து A உடைய வேல்யூஸ். ஓகேவா? கரெக்டில் இது வந்து B உடைய வேல்யூஸ். ஸோ இதை வந்து யூனியன் பண்ணி எழுதணும். ஸோ யூனியன்னா என்ன பண்ணுவோம்? 0 இங்கே இருக்குது. ஸோ அதனால் 0,1, 2, 3, 4 இது வந்து நான் A அப்படின்னு வந்து நேம் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் C உடைய வேல்யூஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இப்போ மேலே இருக்கிற வேல்யூஸ் எடுத்து கீழே போட்டுட்டு A யூனியன் B கிடைச்சது அண்ட் இன்ட்டு C உடைய வேல்யூ 3, 5 இது ரெண்டையும் வச்சு மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது ஒரு ரூலை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது. ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ ஓகேவா அந்த நம்பர்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுவே நீங்கள் இந்த நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணினா அது ரொம்ப தப்பு. ஓகேவா? ஸோ 0,3 தான் ஸ்டார்ட் ஆகணும், 3,0 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் LHS சைடை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து RHS சைடு போகிறோம். ஸோ RHS சைடில் வந்து A into C. ஸோ A உடைய வேல்யூஸையும் C உடைய வேல்யூஸையும் மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். அதே மாதிரி B into C. ஸோ B உடைய வேல்யூவையும் C உடைய வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை B C அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணுறோம். இப்போது அதை வந்து யூனியன் போட்டு செக் பண்ணணும். ஸோ யூனியன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க, B ஈக்குவேஷனை யூனியன் சிம்பிள் போட்டு C ஈக்குவேஷன் எழுதுங்க. ஸோ யூனியனாக என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து எழுதுவோமா, சார்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ இங்கே 0,3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 1,3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது நம்மளுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் வேல்யூஸ்? 0,3லேருந்தா? ஸோ 0,3, 0,4 இல்லை 5 தான் இருக்குது. ஸோ 0,3, 0,5 அப்புறமா 1,3, 1,3, 1,3, 1,5. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5 தெரியுதா? ஸோ 0,3லேருந்து 4,5 வரைக்கும் வரும். இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ LHS equals to RHS hence proved அப்படின்னு சொல்லிட்டு போடணும். நான் இங்கே ஷார்ட்டாக தான் ஆன்சர் போட்டிருக்கேன். நீங்கள் போடும்போது செக் பண்ணி போடுங்க. வெறும் ஒன்றும் இல்லை, யூனியன் அந்த இதை மட்டும் போட்டுட்டு A into Cக்கு வந்த வேல்யூஸை போட்டு முடிச்சதுக்கப்புறமா யூனியன் அப்படின்னு போட்டுட்டு இந்த வேல்யூஸை போட்டுட்டு இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். யூனியன் ஒரு ட்ரிக் நான் சொல்லித்தரேன். யூனியன் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து குழப்பம். ஸோ யூனியன் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் நம்பர்ஸ், இன்டர்செக்ஷன் அப்படின்னா மினிமம் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி ஈஸியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.